Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 11th history யூனிட் 19 நவீனத்தை நோக்கி லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் டேஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வங்காளம். வங்காளத்தில் தான் முதல்ல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியிருக்கும். செகண்ட் ஒன், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை டேஸ் ஆவார். இதற்கு சரியான விடை ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. இதற்கு சரியான விடை எம்ஜி ரானடே. மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்களால் தான் தேசிய சமூக மாநாடு நடத்தப்பட்டிருக்கும். ஃபோர்த் ஒன், வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் யார்? வேதங்களை நோக்கி திரும்புக அப்படின்னு சொல்லிட்டு தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் முழக்கமிட்டிருப்பார். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் 1875ஆம் ஆண்டு. அடுத்த கொஸ்டின், கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓமைகளின் மூலம் டேஸ் தனது கருத்துக்களை விளக்கினார். இதற்கு சரியான விடை ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள். சிக்ஸ்த் ஒன், ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர் 1907-8 ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை ஆரம்பிச்சிருப்பார். பிரம்மஞான சபை டேஸில் நிறுவப்பட்டது. பிரம்மஞான சபை 1875ஆம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது 1882 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கும். எய்த் ஒன், தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார்? காசி விஸ்வநாத முதலியார் அவர்கள். நைன்த் ஒன், மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையத் அகமது கான் நிறுவிய அமைப்பு டேஸ் ஆகும். இதற்கு சரியான விடை அறிவியல் கழகம். 1864ஆம் ஆண்டு ஏற்படுத்தியிருப்பார். 10th ஒன், இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் தியோபந்த் இயக்கம். 1866 தியோபந்த் இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க. 11th ஒன், சரியான கூற்றினை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் டாக்டர் ஆத்மராம் பாண்டரங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. சுத்தி இயக்கத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி அவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தவறானது. செகண்ட் ஒன் பாருங்கள், சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகளாரால் நிறுவப்பட்டது. இது சரியான கூற்று. 1867ஆம் ஆண்டு வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் சரியானது. தேர்ட் ஒன் பாருங்கள், ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர் தான். ஸோ தேர்ட் ஒன்னும் தவறானது. ஃபோர்த் ஒன் பாருங்கள், அகமதியர்கள் பொதுவான மசூதியில் தங்கள் வழிபாட்டினை மேற்கொண்டனர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. அகமதியர்கள் தனி மசூதி கட்டி தான் அங்கே தான் வழிபாடு மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ ஃபோர்த் ஒன்னும் தவறான கூற்று. இதில் சரியான கூற்றினை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஒன் பாருங்கள், சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகளாரால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியான கூற்று. 12th ஒன், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, சையத் அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. இது சரியான கூற்று. காரணம், முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். இதுவும் சரி. ஸோ சரியான ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆங்கிலேய சமய பரப்பு குழு வில்லியம் காரே மற்றும் ஜான் தாமஸ். பார்சி செய்தித்தாள் ராஷ்ட்கோப்தார். தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதவி. விவேகானந்தர் சிகாகோ உலக சமய மாநாடு. கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் எது சரியாக பொருந்திருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் 2, 3, 4, 1
13th ஆன்சர் ஆப்ஷன் சி. இதோட இந்த வீடியோ முடியுது. 11th ஹிஸ்ட்ரியில் உள்ள எல்லா யூனிட்ஸ்க்கும் நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டோம். இனிமேல் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.